Hello friends, வணக்கம் and welcome back to Joyful Casita. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஸ்பெகட்டி செய்ய போகிறோம். அது கூடவே ஸ்பெஷலான ஸ்பெகட்டி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பெகட்டி குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம ஸ்பெகட்டி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்திருக்க பாத்திரத்தை விட ஸ்பெகட்டி பெருசாக இருந்தாலும் அதை உடைக்காமல் போடுங்க. அது வேக ஆரம்பித்ததும் தானாகவே பாத்திரத்தில் செட் ஆகிடும். யூஷுவலாக ஒரு 15 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும். இல்லைனா நீங்கள் வாங்கியிருக்க அந்த ஸ்பெகட்டி பேக்கில் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு பாருங்கள். இதில் 10 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இதை செய்யும்போது நம்ம சைட் பை சைட் சாஸ் செஞ்சிடலாம். ஸோ சாஸ்க்கு நமக்கு முதல்ல தக்காளி தேவை. தக்காளி தோல் உரித்து நமக்கு தேவை. ஸோ அதனால் தோல் உரிக்க இந்த மாதிரி கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம 1 நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சும்மா ஒரு 2 கட் பண்ணால் போதும். 1 நிமிஷம் போதும். நல்லா பாயில் ஆகிற தண்ணியில் 1 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தால் இந்த மாதிரி தக்காளி தோலை நம்மளால் ஈஸியாக பீல் பண்ண முடியும். இந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு இந்த சாஸ் ஒரு நல்ல ஸ்மூத் மிக்ஸ்சராக கிடைக்கும். ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணதும் இந்த தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம வடிகட்டி தண்ணி இல்லாமல் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பெகட்டி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். இதில் ஒரு 3-4 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா குக் ஆனதும் அதில் 2 காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி மறுபடியும் இதை நல்லா வதக்கலாம். இப்போது இந்த பேனில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். அதனால் நல்லா டைம் எடுத்து இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெஷ் பேசில் தேவை. ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு பேசில் பறிச்சுக்கலாம். ஒரு 10 லீவ்ஸ் வர அளவுக்கு பறிச்சா போதும். இந்த அளவுக்கு நமக்கு பேசில் கிடைச்சா போதும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்க தேவையில்லை. நம்ம வதக்காமல் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பேசில் கூட இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் காஞ்ச பேசில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரிகானோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இருந்தால் அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக போடணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பேசில் அண்ட் ஆரிகானோ அதில் இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக சூடாகிற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லைட்டாக சூடாகிற வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம்.
கொஞ்ச நேரம் ஆறுனதும் அதுக்கப்புறம் இந்த சாஸ் எடுத்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். ஸோ நமக்கு இப்போது ஸ்பெகட்டி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்பெகட்டியோடு வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்பெகட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.